பனி மூட்டும். நம்ம பாய்ஸ் பாருங்க எவ்வளவு தெம்புறாங்க. எங்க பாரு பனி மூட்டம் தாங்க. இன்னும் சூரியனே வரல. டைம் வந்து ஆடுற. அங்க இன்னும் மேலே ஏறி போகணும். இன்னும் மேலே ஏறி போயிட்டு ஃபுல்லா உங்களுக்கு கவர் பண்றோம். இந்த நீரூற்றுக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி வழி தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வழியில் ஏறி 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 தான் போகணும். கண்டிப்பாக இதில் ஏறுறது ரொம்ப கஷ்டமான வேலை. சரி, இதெல்லாம் தான் ரியாலிட்டி. பாய்ஸ் அப்படியே உங்களை காட்டுங்க. கை காலெல்லாம் செத்து போய் உட்காந்துக்கிறாங்க பாத்தீங்களா? அவன் தூக்கத்துல கேட்டதுக்கு ஆண்டானா வந்துருக்க மாட்டானா. இவரு மாடு மேய்ச்சி நின்றாரு. இவரு மட்டும் எல்லாருங்க ஜாலியா இருக்கிறாரு. இந்த பையன் விட மாட்டேங்கிறாங்க பாரு. சோறு 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 எங்க வந்தாலும் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இங்க வந்து காதலுக்கு நெட்வொர்க் இல்லன்னு ஃபீல் பண்றான். ஐயோ, யாருக்குடா வச்சு அலாரம் இங்க வந்து 7 மணிக்கு? இந்த நடுக்காட்டுல ஒருத்தன் அலாரம் வச்சுருக்கான் சம்பந்தம் இல்லாம 7 மணிக்கு லாச்சி சாப்பிடறதுக்கு. போலாமா ப்ரோ? தண்ணி கேன் போடணும் ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் மலையோட பாதி பகுதி. இன்னும் மீதி பகுதி போறதுக்குள்ள நாங்க ஒரு பகுதி ஆயிடும். மேல போயிட்டு ஃபுல்லா வீடியோ எடுத்து சொல்றேன். நாங்க மறுபடியும் இங்கே கேக்குறோம். இது 3வது மலை தான். 3வது மலை கண்டினியூஸா 3வது மலையா தான். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. பாருங்க என் பேக். ஸோ இங்கே பாருங்க போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. ஏன்னா அது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ டயர்டுன்னு மலையாடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் காலை சரியாக நிற்க முடியாது, சரியாக ஊன முடியாது. நீங்கள் செப்பல் போடாமல் வந்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கல் மண் எல்லாமே உங்கள் காலுக்கு குத்தும். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வலி இருக்கும். அதுக்கப்புறம் போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எங்கெங்கே இடம் கிடைக்குது அங்கெல்லாம் படுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். ஏன்னா நீங்கள் ஒரேடியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடும். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்கள்லாம் தென்படும். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா மோர், கம்மங்கூழ் இதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் எது வாங்கி குடித்தாலும் லிமிட்டாக கொஞ்சமாக குடிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் முழுசாக போய் சேரலை. அதனால தான் பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாமினா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் கம்யூனிட்டி ரீல்ஸ் போடுறானுங்கெல்லாம் பசுமையாக அந்த இடம் தாங்க இது. நாங்கள் மேலே வர்றதை மட்டும் தான் இவனுக்கு ரீல்ஸில் போடுவானுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற கஷ்டத்தை எவனும் போடாதீங்க. ஸோ ரீல்ஸ் யூடியூப்லாம் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடலாம், ஈஸி தான் அப்படின்னு நினச்சி யாரும் வராதிங்க. ஆனால் இங்கே இருக்கிற கிளைமேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான கிளைமேட்டு தான். ஸோ இதெல்லாம் வரணும்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க சன்ரைஸ் தெரியுது. வெள்ளியங்கிரியில உண்மையாவே தரமான ஸ்பாட்டுங்க. பாருங்க பனிப்படலம் மாதிரி இந்த பக்கம் மேல பாருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா பனி தான். பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி டெப்த்து. ஸோ பனி மூடி அந்த சைடு ஃபுல்லா மழை. இன்னும் நாங்க பாதி மலை தான் ஏறி இருக்கிறோம். இன்னும் இங்க இருந்து போயிட்டு அந்த பக்கம் ஏறி போயிட்டு பார்ப்போம். கடைசியாங்க நாங்கள் 6வது மலை ஏறி அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு வியூ பார்க்கும்போது தான் எங்களுக்கும் சரி எங்களுக்கு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறோம் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை, கடைசியாக நாம் எங்கே போகிறோம் இடத்த பார்த்துட்டோம் அப்படின்ற நம்பிக்கை தான். இங்கே பாருங்கள் போகிற வழியில் ரைட் சைடு மேலே போயிட்டு இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு அதாவது ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே கீழே ஒரு சின்ன பாதை போகிறது, கீழே இந்த மலையிலேருந்து கீழே போயிட்டு கீழே போகிற சின்ன பாதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலையிலேருந்து கீழே இறங்கி முன்னாடி நமக்கு தெரியுற 7வது மலையோட இந்த அடிவாரத்துக்கு போகிறதுக்கான வழி இது. ஸோ இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி போகலாம். ஸோ அந்த கீழே பார்த்திங்கன்னா அந்த கீழே இடத்துல தான் ஒரு ஆறு மாதிரி ஒன்று போவோங்க. அந்த ஆறு பார்த்திங்கன்னா தான் அந்த இடத்துல தான் எல்லாருமே குளிப்பாங்க. ஸோ இங்கே மேலே போகிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கோயிலை பார்த்து ரிட்டன் மேலே போயிட்டு இருக்கிறவங்க. பட் நம்ம இங்கே இன்னும் முன்னாடி போனோம், முன்னாடி போயிட்டே இருக்கலாம். வாங்க அப்படியே போகலாம்.
இந்த இடத்துல தாங்க குளம் மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரமாக நடந்து வந்து அந்த கால் வழியிலையும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் தண்ணியும் தீர்ந்து போய் ஸோ இந்த இடத்துல வந்து அந்த தண்ணியில் கால் வச்சதுக்கப்புறமா தான் எங்கள் காலுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து நேட்டமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் குளிக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்தால் குளிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா நீங்கள் இங்கே இருந்து அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நாங்கள் இங்கே யாருமே குளிக்கல. ஏன்னா இந்த சத்தம் கேட்குதுங்களாங்க. எவ்வளோ தூரம் இந்த 7வது மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெர்டிக்கலாக, அதாவது செங்குத்தாக இருக்குது. இதில் ஏறி வருதுன்றது ரொம்பவே கஷ்டம். இந்த இடத்துல 7-8 இடத்துல நான் நின்று தான் மேலே ஏறி வந்தேன். ஸோ இந்த இடத்துல வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த சரி சரிண்ணா, ரொம்பவே கடினமான மலை ஏறதுக்கு அப்புறமா வெள்ளிங்கிரியோட மலைப்பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ மூலஸ்தானம் இங்கே தான். ஸோ சிவபெருமான் இங்கே தான் இருக்குது. ஸோ போயிட்டு சிவபெருமானே ஏதாவது கொஞ்சம் அளவுக்கு உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்க. பின்னாடி இது எல்லாமே ஒரு வேண்டுதல் பார்த்தீங்கன்னா, வேண்டுதல் செலுத்தினது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடினமான மலையேற்றத்துக்கு அப்புறமா வெள்ளிங்கிரியோட மூலஸ்தானத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வெள்ளிங்கிரியோட மூலஸ்தானம். பரவாயில்ல அப்படியே ஒன்று போடுறேன். மணி வச்சதுக்கு கீழே போட்டேன். இந்த கோயிலோட நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வலது பக்கமே உங்களுக்கு ஒரு பிள்ளையார் சிலை வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் வர இதுதான் அந்த விநாயகர் சிலை. அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இங்கே ஒரு நாகதங்கி சிலை இருக்கும், நந்தி சிலை இருக்கும். இங்கேயும் ஒரு சிலதாக ஒரு சிவலிங்கம் சிலை இருக்குதுங்க. ஒரு விஷயத்தை வச்சு பாருங்கள், 8 மணி நேரம் 9 மணி நேரம் உங்களால் நடக்க முடியாமல் நடந்து, நிற்க முடியாமல் நின்று, அந்த கால் வலி, கை வலி, சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், ஒரு 2 வாட்டர் கேன் தண்ணி, அதுவும் சொட்டு சொட்டாக குடிச்சு வறண்டு போய் கடைசியாக நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்து நிற்கும்போது இன்னும் 2 நிமிஷத்தில் சாமியோட மூஞ்சியை பார்த்துருவேன், சாமியை பார்த்துருவேன்ற இதில் நீங்கள் நிற்கும்போது அந்த ஃபீலை உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நேராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நேராக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருக்கிறேன். அங்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு சிவபெருமானை காமிக்கிற பாருங்க. வெள்ளிங்கிரி ஆண்டவர் இந்த சிவசாமியை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க மேலே வரும் பாருங்கள். நீங்களும் அப்படி மூலஸ்தானம் பார்த்துட்டு கரெக்டாக வெளியே வந்தீங்கன்னா, வெளியே வரும்போது இந்த மலை ஒன்று பார்க்கலாம். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட எண்டில் மனுஷனுடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க எங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது. தரிசனம் முடிஞ்சு பாருங்கள். இங்கேருந்தா மேலே இருந்து நாங்கள் கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறோம் பாதி வழியில். ஸோ இங்கேருந்தா கீழே போனோம். கீழே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் முன்னாடி ஒரு பெரிய மலை ஒன்று தெரியுதுங்களா, அந்த மலை மேலே தான் ஏறி போனோம். ஸோ அந்த வழி தான் இந்த வழியில் போகணும். இந்த வழி பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, கீழே இறங்கி போகிறதுன்றதுனால கையில் இருக்கிற கோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இந்த கோல் மட்டும் இல்லைனா இந்த மலையை ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாதுங்க. ஏன்னா கால் 2த்துக்கும் அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது. அந்த சின்னதாக வழி தெரியுது இல்லைங்களா, ஸோ அது வழி அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கோலம் இது மேலே அங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக ஆளுங்க தெரியுறாங்களா பொம்மை மாதிரி. அந்த வழியில் ஏறி போயிட்டு அந்த மேலே போனீங்கன்னா அதோட எண்டு அங்கே வரைக்கும் எப்படியாவது ஏறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே அதுக்கப்புறம் இருக்கிற மலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரிவாக இருக்கும். ஸோ இறங்கிட்டு போகிறது தான் கஷ்டமாக இருக்கும்.
இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெள்ளியங்கிரி கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதம்லாம் வாங்கிட்டு கரெக்டாக வந்தோம். ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துருந்தோம். உட்காந்து இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த காட்டலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். எங்கே போனேன், என் பேண்ட்டில் மண், காலு கை ஃபேஸு எங்கே பாரு டஸ்ட்டு தான். அந்த டஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்பாதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது, பவுடர் மாதிரி இந்த வழியெல்லாம் நடந்து எப்பவுமே பவுடர் மாதிரி ஆகிட்டாரு. ஸோ இது ரீசெண்டாக மழை இல்லை அந்த பாறை இல்லை அந்த மண்ணோட பதம் இதெல்லாம் மாறி இருந்தால் ஸோ ஓரளவுக்கு டஸ்ட் கம்மியாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு. இங்கே எல்லாருமே நடந்து நம்ம நடந்து போகும்போதும் ஃபேஸு, மூஞ்சி, வாய் எங்கே பாரு டஸ்ட் தாங்க. ஸோ என் காலை பாருங்கள் ஃபுல்லாக டஸ்ட்டு தான். நாங்கள் எல்லாருமே டஸ்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ தான் தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். மேலே இருக்குது இல்லைங்களா பெரிய பாறை. ஸோ அந்த பெரிய பாறை தான் சிவகங்கை தான். ஸோ தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம். அந்த வழியில் பார்த்திங்கன்னா பாதி வழி. ஸோ இது போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குளம் ஒன்று இருக்கும். ஸோ நான் வர டைம் போதே உங்களுக்கு அந்த குளத்தை காட்டியிருப்பேன். ஸோ போகும்போது கண்டிப்பாக அந்த குளத்தை காட்டுறேன். ஸோ நீங்கள் ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2 பாறை மாதிரி ஒன்று தெரியும். இந்த 2 பாறை கிட்ட பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம் இந்த லைனில். நாங்கள் கரெக்டாக ஒரு 12 வாட்டர் கேன் எடுத்துனாலும் ஸோ அது பாதி வழியில் பாடுறதுக்கு அங்கேயே காலி ஆகிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக நீர் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டுது. ஸோ அங்கே போய்ட்டு தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து மறுபடியும் நடக்க ஆரம்பித்தேன்னா இங்கே முன்னாடி ஒரு மலை தெரியுதா, அந்த மலை ஏறி அதுக்கப்புறமா அந்த மலை ஏறி நாங்கள் கொஞ்சம் டவுன் ஆனால் தான் எங்களால் ஓரளவுக்கு அங்கேருந்து கொஞ்சம் இறங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த டஃபஸ்ட்டு வேலை கிராஸ் பண்ணி நடந்தே ஆகணும். பாருங்கள் ஆல்ரெடி ஆளுங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்களே. இந்த பாறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீர் ஊற்றில் தண்ணி கிடைக்குது. உண்மையாக நான் சொல்கிறேன், அது அவ்வளோ சில்லுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த தண்ணி இருக்குது. ஸோ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கும் இந்த தண்ணி குடிச்சதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு நீங்களும் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் தண்ணி கீழே என்ன தான் பிடிக்கணும் குடிச்சிட்டு நான் எங்கே கீழே ஸ்டார்ட் பண்ணுறேன்.